இன்றைய வெளிச்சம் உங்களை வாழ்த்துகிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 இயேசு சொன்னது. இன்றைக்கு ஆசிரியர்கள் தினத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியரை தேடி ஒரு இளைஞன் வந்தான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் நீண்ட நேரம் பேசினான். கடைசியாக கேட்டேன், நன்றாக ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி. இல்லையப்பா, அடையாளம் தெரியவில்லை. என்ன தெரியலையா? திரும்ப கேட்டான். இல்லையப்பா என்று சொன்னார். இப்போ நானே சொல்லுகிறேன் என்று சொல்லி, இப்படி குறிப்பிட்ட ஊரிலே நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராக இருந்தீர்கள். நானும் இன்னொரு நண்பனும் அங்கே படித்தோம். அநேகர் அங்கே படித்திருந்தார்கள். ஒரு நாள் என்னுடைய நண்பனுக்கு அவனுடைய மாமா ஒரு விலையுயர்ந்த வாட்சை பரிசாக கொடுத்திருந்தார். அந்த வாட்சை நான் பார்த்தபோது அது மிக அழகாக இருந்தது. அவன் அதை டெய்லி ஸ்கூலுக்கு கட்டிட்டு வந்தான். அந்த வாட்சை எப்படியாவது ஒரு நாள் நானும் கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். ஆனால் அவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஒரு நாள் அவன் குழாயிலே தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த போது வாட்சை கழற்றிவிட்டு மறந்துவிட்டு அப்படியே வந்து விட்டான். நான் அதை எடுத்து நான் வைத்து கொண்டேன். மறுபடியும் அதை தேடி பார்த்தும் கூட கிடைக்கவில்லை. உங்களிடத்தில் வந்து சொன்னான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? எல்லாருடைய கண்களையும் கட்டிவிட்டு ஒவ்வொருவராக பரிசோதித்து கடைசியில் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து அவனிடத்தில் திரும்ப கொடுத்து விட்டு கண்களை திறக்க சொன்னீர்கள். இப்போ சொல்லுங்கள், என்னை தெரியுதான்று. இல்லையப்பா என்ற. ஏன் என்று கேட்டான். நானும் கண்ணை கட்டி கொண்டு தான் எடுத்தேன். ஏனென்றால் நான் கண்ணை திறந்திருந்தாக்கா உன்னை பார்க்குற போதெல்லாம் நீ திருடன்ற ஞாபகம் வரும். அதனால் அப்படி செய்ய நான் விரும்பலை. இப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்களை நாம் வாழ்க்கையை நாம் போற்றுவோமாக. இயேசு கிறிஸ்துவும் கூட நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் நல்ல ஒரு போதகராய் நமக்கு இருக்கிறார். இந்த நாளின் இன்றைய வெளிச்சத்தின் பதிவை ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆசீர்வதிப்பாராக.